வணக்கம் அன்பு மாணவர்களே. சென்ற வகுப்பில் மின் ஆற்றலின் விளைவுகள் என்ற பாடத்தில் மின் ஆற்றல் பல்வேறு ஆற்றல்களாக மாற்றப்படக்கூடிய கருவிகள் எவை, அது எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பாடத்துல மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பற்றி நாம படிக்க இருக்கிறோம். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு பயன்படுத்தும் கருவிகள் என்னெல்லாம் இருக்கு, அதாவது மின்சாரம் கொடுத்தா வெப்பத்தை உருவாக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சமையல் ரூமை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சமையல் அறையில் இருந்த மின்னடுப்பு, வேற எலக்ட்ரிக் கருவிகள், இண்டக்ஷன் அடுப்பு, மைக்ரோவேவ் ஓவன் போன்ற கருவிகள் எல்லாம் வெப்ப கருவிகள் அல்லது வெப்பம் உருவாக்கும் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தும் கருவிகள் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாமே வெப்பம் உருவாக்குறதுக்காக ஏதாவது கருவிகளை நம்ம வீடுகளில் பயன்படுத்திட்டு இருக்கோமா? பயன்படுத்திட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் அயர்ன் பாக்ஸ், மின் தேய்ப்பு பெட்டி. இந்த மின் தேய்ப்பு பெட்டியில நம்ம மின்சாரத்தை அளித்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து வெப்பம் உருவாக்கப்படுகிறது. இந்த வெப்பத்தை பயன்படுத்தி நாம் நமது துணிகளை அயர்ன் செய்கிறோம் அல்லது சுருக்கங்களை நீக்குகிறோம். மின் தேய்ப்பு பெட்டி. இதெல்லாம பற்றாசு கோல். பற்றாசு கோல் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல. சால்டரிங் அயர்ன். இது மின்னணு அல்லது மின்சார கருவிகளை பழுது பார்க்கும் இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அல்லது எலக்ட்ரானிக் மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, மின்னணு கருவிகளில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை, காம்பனன்ட்ஸ், ரெசிஸ்டர், கப்பாசிட்டர் போன்ற மின்தடையாக்கிகள், மின்தேக்கிகள் போன்றவற்றை பற்ற வைத்து இணைக்க பயன்படுகிறது. இது எப்படி இணைக்கிறாங்க? இங்க மின்னோட்டம் கொடுத்தால் இதுல வெப்பம் உருவாக்கப்பட்டு சால்டரிங் லெட் கம்பியை இது உருக வைக்கும். அப்படி பற்ற வைக்க பயன்படுகிறது. சால்டரிங்காக, சால்டர் பற்ற வைத்தல், பற்ற வைக்க பயன்படுவதால் இது பற்றாசு கோல். கோல் போல இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு பற்றாசு கோல் அப்படிங்கிற பேருக்கு சொல்லியிருக்காங்க. சால்டரிங் அயர்ன். இதெல்லாம இப்பொழுது கிராஃப்ட் வேலைகளை எல்லாம் செய்வதால்தான் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு கருவி நமக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஹாட் ப்ளூ கன். ஹாட் ப்ளூ கன். இதுல என்ன, இந்த ஹாட் ப்ளூவை பின்னால சுருகிட்டு மின் ஓட்டம் அல்லது மின்சக்தியை அளித்தால் இந்த கன் சூடாகும். இதை அழுத்தி கொடுத்தோம்னா உருகின கம் அல்லது பசையானது வரும். அந்த பசையை வைத்து ஒட்டுனா வெப்பம் குறையும் போது அது கட்டியாகி பயன்படுத்தப்படுகிறது. ஹாட் ப்ளூ கன். இப்படின்னு நிறைய கருவிகளை சொல்லிட்டே போகணும். இதுல எல்லாம் மின் ஆற்றல் எப்படி வெப்ப ஆற்றலா மாறுது பார்க்கலாம். படத்தில் இருக்கக்கூடிய மின் சுற்றை கவனிங்க. மின் சுற்று ஆங்கிலத்துல சர்க்கிட், எலக்ட்ரிக் சர்க்கிட். சர்க்கிட்டா,
சர்க்கியூட்னு தானே சொல்லுவாங்க, சர்க்கியூட் கிடையாது. அத ஆங்கிலத்துல சர்க்கிட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து அப்படியே உச்சரிக்க கூடாது. இங்கிலீஷ் இஸ் அன் அன்பனட்டிக் லாங்குவேஜ். அது சர்க்கிட் என்று தான் உச்சரிக்கணும். தமிழ்ல மிக அழகாக மின் சுற்றுன்னு சொல்றாங்க. மின் சுற்று. இதுல மின்கலத்துல தொடங்கின மின்னோட்டம் சுற்றி திரிந்து மின்கலத்தையே வந்து அடையுது. இந்த மின் சுற்ற அலசி ஆய்வதற்கு முன்னால நாம ஏற்கனவே மின்னோட்டம் பற்றி படிச்ச சில கருத்துக்களை நினைவுபடுத்திக்கணும். ஏற்கனவேனா எப்போ? சென்ற ஆண்டு 9ஆம் வகுப்பில் நாம சில கருத்துக்களை படிச்சிருக்கோம். மின்சாரத்துக்கு மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இரண்டு பண்புகள் இருக்கு. மின்னோட்டத்துக்கு அல்லது மின்சாரத்திற்கு மின்னோட்டம், மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு என்றால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். மின்னழுத்த வேறுபாடு அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதோட அலகு வோல்ட். இத ஆங்கில எழுத்து டி ஆல குறிப்பிடுவாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். இது ஆங்கில எழுத்து டி ஆல குறிப்பிடுவாங்க. இதை அளப்பதற்கு வோல்ட் மீட்டர் பயன்படுத்துறாங்க. இதை அளப்பதற்கு, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க வோல்ட் மீட்டர் பயன்படுத்துறாங்க. வோல்ட் மீட்டர் நம்ம சர்க்கிட்ல பயன்படுத்தும் போது ஒரு வி என்ற எழுத்தும் ஒரு வட்டம் போட்டு அதை படமாக காட்டப்பட்டிருக்கு. இன்னொரு பண்பான மின்னோட்டம், கரண்ட், மின்னோட்டம் அல்லது மின்னோட்ட தீவிரம், கரண்ட் இப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரே விஷயம்தான். கரண்ட் அல்லது மின்னோட்டம். இத ஒரு நொடியில எத்தனை எலக்ட்ரான் அல்லது மின்னேற்றம் பாயுதுங்கிறத காட்டுது. கரண்ட் எதை குறிக்குது? ஒரு நொடியில எத்தனை எலக்ட்ரான்கள் கடந்து செல்கின்றன, ஒரு கடத்தி வழியாக ஒரு நொடி பொழுதில் எத்தனை எலக்ட்ரான்கள் கடந்து செல்கின்றன அல்லது எத்தனை சார்ஜ் கடந்து செல்கின்றன என்பதை காட்டுகிறது. மின்னோட்டத்தை அல்லது கரண்டை ஆங்கில எழுத்து ஐயை பயன்படுத்தி குறிப்பிடுகிறார்கள். ஆங்கில எழுத்து ஐன்னு எழுதலாம். மின்னோட்டத்தை ஐ என்று எழுதலாம். பெரிய எழுத்து ஐ. இதோட அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தை அம்மீட்டரால அளக்கலாம். மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டர் பயன்படுகிறது. ஆம்பியரையும் அம்மீட்டரையும் ஆங்கில எழுத்து ஏன்னு குறிப்பிடுவாங்க. கேபிட்டல் ஏ. அலகு எதனுடைய அலகு? கரண்டினுடைய, கரண்ட் ஐயினுடைய அலகு ஆம்பியர், கேபிட்டல் ஏ. இந்த அம்மீட்டரை சர்க்கிட்ல காமிக்கும் போது ஏ அப்படின்னு எழுதி ஒரு வட்டம் போட்டு காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக நாம ஏற்கனவே படிச்ச விஷயம் ஓம் விதி, ஓம்ஸ் லா அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? மாறாத வெப்பநிலையில், அதாவது ஒரே நிலையான வெப்பநிலையில், ஒரே டெம்பரேச்சர், வெப்பம் அல்ல வெப்பநிலை, சேம் டெம்பரேச்சர், அட் சேம் டெம்பரேச்சர், ஒரு கடத்தியின் வழியாக உள்ள மின்னோட்டம், ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி மின்னழுத்த வேறுபாடு, இது ரெண்டும் நேர் விகிதத்தில் இருக்கும். ஓம்ஸ் லா சொல்றது, மாறா வெப்பநிலையில் ஒரு கடத்தியின் வழியாக உள்ள மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V நேர் விகிதம் I. V is proportional to, நேர் விகிதத்தை ஆங்கிலத்தில் is proportional to. I கூடினால் V யும் கூடும், V கூடினால் I யும் கூடும். அதனுடைய நேர் விகிதம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க.
V is proportional to I. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்துக்கும் உள்ள விகிதம் ஒரு நிலை எண்ணாக இருக்கும். அதாவது V/I என்பது ஒரு நிலை எண்ணாக இருக்கும். அதை R என்று எடுத்துக்கிறாங்க. R என்றால் மின்தடை, அந்த கடத்தியினுடைய மின்தடை. எனவே இந்த வாய்ப்பாடு எப்படி வரும்னா V சமம் IR. V சமம் IR. இந்த வாய்ப்பாடு எல்லா இடத்திலையும் பயன்படும். நீங்க எந்த வகுப்புக்கு சென்றாலும், மேற்படிப்பு இயற்பியல்ல படிச்சாலும், எலக்ட்ரிக்கல்ல போனாலும், இன்ஜினியர் ஆனாலும், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்துட்டா V சமம் IR. ஓம்ஸ் லா பல இடங்களிலும் பயன்படுகிறது. R சமம் V/I. அதே போல I சமம் V/R. இந்த மூன்று வடிவங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே 9வது வகுப்பில் படித்த வாய்ப்பாடுகள் தான். இருந்தாலும் அந்த மூன்று வடிவங்களையும் V சமம் IR, R சமம் V/I, I சமம் V/R, இதை மூன்றையும் சேர்த்து ஒரு முக்கோணமாக எழுதி நீங்க படிச்சிருப்பீங்க. எந்த எழுத்தை தேவையோ அதை மறைத்து கொண்டால் பிற எழுத்துக்கள் V என்பது மேலையும் கீழ IR என்று மூன்றாக எழுதி, அதை ஒன்றை மறைத்துக் கொண்டால் மற்றவற்றை எப்படி அதனுடைய ரிலேஷன்ஸ் அல்லது தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நினைவிருக்கும் நினைக்கிறேன். இனி நம்ம மின் சுற்றுக்கு வருவோம். இந்த மின் சுற்றுல நிக்ரோம் கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் போது கம்பி வெப்பமடைந்து சிவக்கிறது. அதான் அந்த படத்தில் காமிச்சு. நிக்ரோம் கம்பியா? இதுதான் நிக்ரோம் கம்பி. நிக்ரோம் கம்பி என்பது சாதாரண கம்பி தான், நல்லா ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு டெம்பரான கம்பி. இந்த கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் போது இதை எங்க பயன்படுத்திருக்காங்கன்னா மின் அடுப்புகள், மின் அடுப்பு நேரடியாக சிவந்த பழுத்து சுட்டு பழுத்து வரக்கூடிய மின் அடுப்புல பயன்படுத்தியிருப்பாங்க. அங்க பயன்படுத்தக்கூடிய ஹீட்டிங் காயில டைரக்டா எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சார் இது பெருசா இருக்கு. இதை கம்பி பாருங்க, சாதாரண கம்பி தான். ஆனா சாதாரண கம்பி என்றால் நிக்ரோம் கம்பி. அதை ஸ்பிரிங் மாதிரி சுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நீளம் இருக்கிறதுனால நீளம் தேவைப்படுகிறது. ஆனால் அடுப்பு அவ்வளவு நீளமா அடுப்பு வைக்க முடியாது. அப்போ ஸ்பிரிங் மாதிரி சுத்தினா குறைந்த இடத்துல நிறைய நீளமான கம்பியை அடக்க முடியும். எனவே அதை ஸ்பிரிங் மாதிரி வச்சிருக்காங்க. இதற்கு இடையே நம்ம மின் சக்தியை கொடுத்தோமானால், மின்னோட்டத்தை அளித்தோமானால் இது வெப்பமடைந்து சிவக்கிறது. இனி அந்த சர்க்கிட்ல பாருங்க. மின் சுற்றுல நிக்ரோம் கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் போது கம்பி வெப்பமடைந்து சிவக்கிறது. நிக்ரோம் கம்பியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க வோல்ட் மீட்டரை நிக்ரோம் கம்பியின் முனைகளுக்கு குறுக்காக இணைக்கலாம். இப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க. இந்த சர்க்கிட் இருக்கு. இதுல எவ்வளவு கரண்ட், எவ்வளவு வோல்டேஜ், மின்னோட்டம் எவ்வளவு, மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு என்பதை அறிவதற்காக வோல்ட் மீட்டரையும் அம்மீட்டரையும் எவ்வாறு இணைப்பது. வோல்ட் மீட்டர் என்றால் அக்ராஸ் த ரெசிஸ்டர். எப்பொழுதுமே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மின்தடையாக்கியின் அக்ராஸ் ஆக, குறுக்காக இணைக்கப்பட வேண்டும். வோல்ட் மீட்டர் குறுக்காக இருக்கும். அதேவேளை மின் சுற்றில் அம்மீட்டர் வழியாக செல்லும். மின் சுற்றில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் அம்மீட்டர் வழியாக, த்ரூ த அம்மீட்டர் வழியாக செல்லும். அப்பொழுதுதான் எவ்வளவு சார்ஜ் அதில் கடந்து செல்கிறது என்பதை அது காட்டும். இது இணைக்கும் போது எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கோங்க. வோல்ட் மீட்டர் அக்ராஸ், அம்மீட்டர், த்ரூ த அம்மீட்டர் கரண்ட் பாஸ் ஆகும். இனி கம்பியின் மின் தடை 6 ஓம் ஆகவும், ஓம் விதியை நம்ம இங்க பயன்படுத்தி சொல்லலாம். அல்லது அதனுடைய கரண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பியின் மின்தடை 6 ஓம் ஆகவும் மின்னழுத்த வேறுபாடு V வோல்ட்டாகவும் இருந்தால், மின்னோட்டம் I ஆம்பியர் ஆகி இருந்தால், இப்ப இந்த மூணையுமே சொல்லிட்டோம்.
மின்தடை 6 ஓம், மின்னழுத்த வேறுபாடு V வோல்ட், மின்னோட்டம் I ஆம்பியர் ஆக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் I என்பதை என்னன்னு சொல்லலாம்? ஒரு நொடி பொழுதில் எத்தனை மின்னேற்றங்கள் கடந்து செல்கின்றன என்பதைத்தான் சொல்லுவோம். அப்ப I சமம் மின்னேற்றங்களின் எண்ணிக்கையை Q என்று சொன்னால், கடந்து செல்லும் மின்னேற்றம் Q ஆக இருந்தால் I சமம் Q by T. Q இன் கீழ் T. Q வகுத்தல் T. T என்பது காலப்பொழுது, செகண்ட்ல சொல்லுவோம், அல்லது நொடிகளில் நாம சொல்லுவோம். I சமம் Q by T. அப்படியானால் T நொடியில் கடந்து செல்லும் மின்னேற்றம் எவ்வளவு? Q சமம் IT. Q சமம் IT. இங்கு ஒரு வரையறை பார்க்கலாம். வோல்டேஜ் என்பதன் வரையறை, அல்லது வோல்ட், ஒரு வோல்ட் என்றால் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான வரையறை. ஒரு கூலும் மின்னேற்றத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு எடுத்து செல்ல செய்யப்பட்ட வேலை. ஒரு கூலும் மின்னேற்றம் இங்கு இருக்கிறது, இதை இந்த புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு எடுத்து செல்ல செய்யப்பட்ட வேலை 1 ஜூலாக இருந்தால் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட். மீண்டும் சொல்றேன், ஒரு கூலும் மின்னேற்றத்தை ஒரு புள்ளியில் இருந்து வேறொரு புள்ளிக்கு எடுத்து செல்ல 1 ஜூல் வேலை தேவைப்பட்டால் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட். சரியா புரிஞ்சுதா? இனி இதைவே சற்று வேறு மாதிரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கூலும் மின்னேற்றம் 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டின் வழியாக எடுத்து செல்ல 1 ஜூல் வேலை தேவைப்பட்டால் ஒரு கூலும் மின்னேற்றத்தை V வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டு வழியாக எடுத்து செல்ல எவ்வளவு வேலை தேவைப்படும்? V ஜூல் தேவைப்படும். V வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளுக்கு இடையே ஒரு கூலும் மின்னேற்றத்தை V வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு வழியாக எடுத்து செல்ல தேவையான வேலை என்பது W சமம் V ஜூல். அப்படியானால் Q கூலும் மின்னேற்றத்தை V மின்னழுத்த வேறுபாடு வழியாக எடுத்து செல்ல செய்யப்பட்ட வேலை W சமம் QV. ஆரம்பத்துல எல்லாம் 1 1 என்று எடுத்திருந்தோம். இப்ப எல்லாம் அந்த 1 என்பதை மாற்றி வேலை W வச்சிருக்கோம். Q என்பது சார்ஜ், Q சார்ஜ், கூலும் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். V வோல்டேஜ் என்று சொல்கிறோம். அந்த எண்ணிக்கையை 1க்கு பதிலாக அந்த எண் மாறிகளாக மாற்றியிருக்கோம். அப்ப W சமம் QV. W வேலை சமம் Q பெருக்கல் V. இதுல Q என்பது மின்னேற்றத்தை குறிக்கிறது, அதனுடைய அலகு கூலும். D என்பது மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கிறது, அதன் அலகு வோல்ட். W என்பது வேலை, அதன் அலகு ஜூல். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. வேலை ஒரு வாய்ப்பாடு கிடைச்சுதா? W சமம் QV. இது வேலை. அடுத்தது, இந்த வேலையை செய்வதற்கு மின் சுற்றுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மின்கலம் தான் பயன்படுது. இந்த வேலையை யார் செய்யறாங்க? மின்கலம் தான் செய்யுது. அப்படியானால் T வினாடி நேரத்தில், T நொடி நேரத்தில் மின் சுற்றுக்கு அளிக்கிற மின் திறன் என்பது P சமம் W by T. மின் திறன், வேலை பார்த்துட்டோம், அடுத்தபடியாக திறன், வேலை திறன். திறன் என்பது வேலை வகுத்தல் நேரம். ஒரு வேலையை இத்தனை கால நேரத்திற்குள் முடித்திறமோ அவ்வளவு திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? P சமம் W by T. முதல்ல வேலை W சமம் QV பார்த்தோம். இப்பொழுது P சமம் W by T.
W/T என்று சொன்னால் dQ/T. ஏற்கனவே பார்த்த Wக்கு பிரதியிட்டோமானால் P சமம் dQ/T. இதுல Q/T என்பது Iன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம முதல்லயே டிஃபைன் பண்ணி அப்படித்தான் கொண்டு வந்தோம். என்னது? மின்னோட்டம் என்பது மின்னேற்றத்தின் ஒழுங்கு வகுத்தல் நேரம். அப்படியானால் இங்க Q/Tக்கு P சமம் dQ/T என்பதில் Q/Tக்கு I என பிரதியிட்டால் P சமம் dI. இப்ப நமக்கு என்னெல்லாம் வாய்ப்பாடுகள் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். W சமம் QV, வேலை சமம் QV. Q என்பது சார்ஜ் இன் கூலும், V என்பது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் வோல்ட். இனி திறன் P சமம் dI, V வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், I கரண்ட் மின்னோட்டம். வேலை திறன். அடுத்தபடியாக T வினாடி நேரத்தில் மின்கலம் மின்சுற்றிற்கு அளித்த ஆற்றல் பவர் இன்டு டைம், அதாவது திறன் இன்று நேரம், திறன் பெருக்கல் நேரம். திறன் P சமம் dI, அதை T ஆல் பெருக்கும் போது PT சமம் dIT. அப்போ ஆற்றல், எத்தனை ஆற்றல் அது அளித்திருக்கிறது, அந்த ஆற்றல் தான் வேலையாக கன்வெர்ட் பண்ணிருக்கிறது. ரெண்டுக்கும் யூனிட் சேம், இரண்டிற்கும் அதாவது வேலை அதே போல ஆற்றல் எனர்ஜி, இது இரண்டிற்கும் அலகு ஜூல் என்பது dIT. அப்போ இங்க என்ன ஆற்றலாக மாற்றப்பட்டது? வெப்ப ஆற்றல். அப்போ உருவாக்கப்பட்ட அல்லது மின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றி இருக்கிறாங்க. இங்க உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட மின்னாற்றலிலிருந்து வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்ட அந்த வெப்ப ஆற்றலின் அளவு dIT. 3 வாய்ப்பாடையும் மறுபடியும் சொல்லி பாருங்க. பொதுவாக இந்த சமன்பாடுகளை கண்டுபிடித்தா நமக்கு பயம் வந்துடும். பிசிக்ஸா, ஐயோ நிறைய ஈக்குவேஷன் வரும், நமக்கு படிக்கிறது கஷ்டம். கிடையாது, இது எல்லாமே ரகசியங்கள். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை சூத்திரமாக கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, வேலை W சமம் QV, திறன் P சமம் dI, உருவாக்கப்பட்ட வெப்பம் அல்லது ஆற்றல் H சமம் dIT. இந்த 3 சமன்பாடுகளையும் நன்றாக படிச்சுக்குங்க. இனி இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி வரக்கூடிய சமன்பாடுகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். H சமம் dIT என்று நம்ம பார்த்தோம். இதுல நம்ம ஓம் விதிப்படி படித்த IR என்பதை, V சமம் IR என்பதை பிரதியிட்டால் H சமம் dIT. இதில் I என்பதற்கு ஐயும் T என்பதற்கு Tயும் அப்படியே இருக்கட்டும். V என்பதற்கு IR என்று பிரதியிட்டால் H சமம் IR பெருக்கல் IT. I இருமுறை பெருக்கப்படுகிறது, அதனால H சமம் I² RT. H சமம் I² RT. நிக்ரோம் கம்பியில் மின்னோட்டத்தினால் எவ்வளவு வெப்பம் உருவாக்கப்பட்டது என்பதை இந்த சமன்பாடு காமிக்கிறது. இந்த சமன்பாட்டை ஜூல் சமன்பாடு என்று சொல்கிறோம். இந்த வெப்பமாதலை ஜூல் வெப்பமாதல் அல்லது ஓமிக் வெப்பமாதல் என்று சொல்கிறார்கள். ஜூல் ஹீட்டிங் அல்லது ஓமிக் ஹீட்டிங் என்றும் சொல்கிறார்கள். இனி இந்த சமன்பாட்டையும் ஜூல் விதியையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மின்னோட்டம் பாய்கின்ற ஒரு கடத்தியில் தோற்றுவிக்கப்படும் வெப்பத்தின் அளவு, அந்த சமன்பாட்டை பாருங்க, அதவே சொற்றொடராக சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். H சமம் I² RT என்பதை அப்படியே சென்டென்ஸா எழுதலாம். அதனாலதான் கணித மொழியை கற்றுக்கொண்டால் நமக்கு சுருக்கமாக விஷயங்களை சொல்ல முடியும்.
இயற்பியல்ல கணிதம் ஒரு மொழியாக பயன்படுகிறது. எப்படி இப்பவே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் பாருங்க. H சமம் I ஸ்கொயர் RT ஜூல் அப்படின்னு சொல்லக்கூடியது மின்னோட்டம் பாய்கின்ற ஒரு கடத்தியில் தோற்றுவிக்கப்படும் வெப்பத்தின் அளவு, அதுதான் H. மின்னோட்ட தீவிரத்தின் இருமடி I ஸ்கொயர். கடத்தியின் மின்தடை மின்னோட்டம் பாயும் நேரம், கடத்தியின் மின்தடை R, மின்னோட்டம் பாயும் நேரம் T, இவற்றின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்தில் அமையும். அந்த நேர் விகிதத்தில் என்பது இங்க வேற கான்ஸ்டன்ட் என்று சொல்ல நிலையங்கள் எதுவும் இல்லாதபடியால் அதை சோதனை செய்து திட்டப்படுத்திய பின் H சமம் I ஸ்கொயர் RT ஜூல் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஜூல் விதியை மீண்டும் பாருங்கள். மின்னோட்டம் பாய்கின்ற ஒரு கடத்தியில் தோற்றுவிக்கப்படும் வெப்பத்தின் அளவு மின்னோட்ட தீவிரத்தின் இருமடி I ஸ்கொயர், கடத்தியின் மின்தடை R, மின்னோட்டம் பாயும் நேரம் T, இவற்றின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்தில் அமையும். இதுதான் ஜூல்ஸ் லா அல்லது ஜூல் விதி. I ஆம்பியர் அலகில் உள்ள மின்னோட்ட தீவிரத்தையும், I என்பது மின்னோட்ட தீவிரம் அல்லது மின்னோட்டம் அல்லது கரண்ட், யூனிட் என்ன ஆம்பியர், அதனுடைய அலகு ஆம்பியர். R என்பது ஓம் அலகில் உள்ள மின்தடை, R என்பது மின்தடை, அதனுடைய அலகு ஓம். T என்பது காலம் அல்லது நேரம், எவ்வளவு டியூரேஷன், நேரம் அப்படின்னா 10 மணி 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனுடைய காலம் எத்தனை நொடிகள் இருக்கின்றன என்பதை குறிக்கிறது. நொடிகள்ல தான் சொல்லணும். மணி நேரத்தில் சொன்னாலும் நம்ம கணக்குகள் செய்யும் போது இயற்பியல்ல நமக்கு காலத்தின் அளவு என்பது நொடி மட்டுமே. இதுவரை பார்த்த தகவல்களை ஜூல் விதி, இதில் என்னெல்லாம் ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருந்தோம். வேலை, திறன், ஆற்றல். வேலை W சமம் QV, திறன் P சமம் VI, ஆற்றல் H சமம் VIT. அதுல ஓம்ஸ் லாவை V = IR என்பதை பிரதியிட்டால் H சமம் I ஸ்கொயர் RT. இதுதான் ஜூல் விதி. இந்த ஹீட்டிங்கை ஓமிக் ஹீட்டிங் அல்லது ஜூல் ஹீட்டிங் என்று சொல்லுவார்கள். இந்த வாய்ப்பாடுகளை அல்லது சமன்பாடுகளை சிறப்பாக படிச்சுட்டு அடுத்த வகுப்புல நம்ம இது தொடர்பான பிரச்சனைகளை, அதாவது ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய கணக்குகளை செய்து பார்ப்போம். எவ்வளவு மின்தடை, எவ்வளவு கரண்ட் இருந்தால் எவ்வளவு வெப்பம் உற்பத்தி ஆகும், இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.